தேப்பம் சேனலுக்கு வணக்கம். நீங்க பார்க்க போற திரைமிஷன் டெவில். இது பார்த்தீங்கன்னா மெயின் கேரக்டர் பார்த்தீங்கன்னா விதாத் பூர்ணிமா மிஷ்கின். இந்த படத்தை ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பூர்ணிமா வந்து அவங்க நம்ம கார் ஓட்டுறது பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. கார் ஓட்டுறது அலாதி இன்பமாக ஓட்டிட்டு இருப்பாங்க. கார் ஓட்டுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கார் ஓட்டிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இந்த கார் போது அவருக்கு அடிபட்டு அந்த அடிபட்டு மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரொம்ப நாள் அடிபட்டு சொல்லி அவருக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு அவருக்கும் அவங்க ரொம்ப நெருக்கமா வருவாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா பூர்ணிமாவும் இவங்க லவ் பண்ணான்னு நினைப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா கைக்கு பார்த்தீங்கன்னா பூர்ணிமா ராஷ் பண்ணுறது விதாத். அவருக்கு ஏற்கனவே ஒரு பெண் கூட ஒரு தொடர்புக்கு அவங்க கூட நம்ம ஜாலியா நம்ம பப்புக்கு அதுக்கு போயிட்டு ரொம்ப சந்தோஷமா ஜாலியா இருப்பாங்க. நம்ம கிளினிப்பா இருக்கு. அப்படியே அந்த எப்படி சொல்றது, படத்துல பாத்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் அவங்களுடைய படிக்க காட்சிகள் பாத்தீங்கன்னா இளைஞருக்கு மிகப்பெரிய ஒரு தூண்டுதலா இருக்கு. எப்படி சொல்றது இல்லை, ஆனா பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரே இடம் கூட அப்படித்தான் இருக்குது. அப்படி இருந்தா தானே பாக்குறாங்க. ஆபாச படங்கள் போய் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சர்வசாதாரணமா போயிடுச்சு. பிளாக்ஷின் அது இதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம இஷ்ட வேணிக்கு தமிழ் படங்களே இறக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு விதாத் பாத்தீங்கன்னா அது மாதிரி ஒரு வேற பொண்ணு கூட தகவல் இருப்பாரு. அப்படி இருக்கிறாரு ஒருத்தவங்க அந்த பொண்ணு ஏதோ விட்டுட்டு வேலை போயிடு. அப்ப அவர் நம்ம பெண் நம்ம ஒய்ஃபுதான் கரெக்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அழகான பெண் இருந்தாலும் ஒரு குறைமான வேறுபாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் பழமொழியில சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த படத்துல அப்படி ஒரு குடும்ப படமாக கொண்டு இருக்காங்க. இதனால அதாவது பெண்ணும் ஆணும் அவங்க குடும்பத்துல கரெக்டா இல்லை அப்படின்னா இந்த குடும்பம் என்ன ஆகுது அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் படத்தை எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் அப்படி இருக்கல. இங்க பார்த்தீங்கன்னா பொண்ணு அவங்க இந்த வாழ வந்த ஆக்ஷனான மூவி அவர் கூட நம்ம ஜாலியாக வந்துட்டு இருக்காங்க. டக்குனு ஒரு நாள் அவங்க ஊருக்கு போற கிடைச்சவங்களை பார்க்கணும் அப்படின்னு பார்த்து இவங்க சந்திப்பாப்ல. சந்திக்கிற பார்த்தீங்கன்னா கரெக்டா விதாத் பார்த்துருவாப்ல. அது ஏன் படத்தினுடைய இதை முழுசா சொல்ல முடியாது. சொன்னோம்னா படம் பார்க்கல சில பேர். அதை பார்த்தீங்கன்னா நம்ம மிஷ்கின் ஒரு கடவுள் சாமியாரா வராது என்ன எப்படி படத்துல மியூசிக் பண்ணிருக்காங்க. படம் மியூசிக் பண்ணிருக்கோம், நல்லா இருக்கு. மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது. அப்படி எதுக்கு கடவுளா வராரு என்னென்ன புரியல. ஒரு சாமியா வராரு. அந்த படம் பார்த்தீங்கன்னா அப்படியே போயிருக்கா முழுக்க இந்த படத்துல பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்துல கரெக்டா இல்லாத கணவனும் மனைவியும் இதனால குடும்பம் என்ன ஆகுது அப்படிங்கிறது படத்தை தெளிவாக கொடுத்துருக்கேன். அந்த இசை மிஷ்கின் இந்த படத்துல இசை நல்லா நல்லா இருந்தது. இந்த படம் பார்த்தீங்கன்னா தடமாறி போற பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஒரு அறிவுரை சொல்ற மாதிரி படம் எடுத்திருக்காங்க. இந்த படத்துல நிறைய அந்த படிக்கிற காட்சிகள் இதுன்னு நம்ம எல்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லா படம் அது மாதிரிதான் வருது. படம் நல்லா இருக்குது. ஆனா மிஷ்கின் அப்படிங்கிற அவரு ஒரு டைப்பா கொண்டு வர அது சில பேருக்கு அவர் படத்தை பார்க்கற கொஞ்சம் நம்மளுக்கும் அப்படி சொல்ற அவருக்கும் தனியா ஒரு மிஷ்கின் தனியா ஒரு பிளான் கொண்டு வைப்பாப்ல. நம்மளுக்கு வேற டைரக்டர் இவருடைய அறிவு தான் படம் எடுத்திருக்கிறான்னு கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா அவர் டைரக்ட் பண்ண எப்படி இருக்கலாம் அது மாதிரிதான் படம் இருக்குது. இந்த படத்துல இந்த பூர்ணிமா இந்த பையனோட நெருக்கமா இருக்கிற காட்சிகளும் இதே விதாத் அந்த பெண்களும் நெருங்கிற காட்சியும் பாத்தீங்கன்னா நம்ம உணவு பூரம் எடுத்திருக்கிறாங்க. இந்த படத்துல நினைச்சு பார்த்தீங்கன்னா தடமாறி போகிற பெண்களுக்கும் ஆண்களுக்கும் குடும்பத்தில் எப்படின்னா குடும்பம் என்ன ஆகுது அப்படிங்கிற படத்தை படத்தை கொண்டு இருக்கேன். படம் நல்லா இருக்குது. நீங்க பாருங்க. நன்றி, வணக்கம்.